இந்த சூழ்நிலையில் இப்போது அரசியலில் எதிரியாக இருந்தாலும் அது ஆட்சி நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவும் அவசியம் என்ப ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தை முன்னுதாரணமாக படைக்கும் வகையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இந்த தேர்தலில் யாரை எதிர்த்து மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தாரோ, எந்த கட்சியை தனது போட்டியாக அவர் அரசியல் ரீதியாக அறிவித்தாரோ அந்த கட்சியின் தலைவர் இப்போது தோல்வியுற்று வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அங்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ஆழ்வார்பேட்டைக்கு இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தமிழக அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் நிகழ்வாக இங்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் மு க ஸ்டாலின் சந்திப்பு இதுவரை நடைபெறுகிறது. இதற்கு முன்னதாக தமிழக அரசியலை பொறுத்தவரை 1967 ஆண்டு அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்த தந்தை பெரியாருக்கு இந்த ஆட்சியை சமர்ப்பிப்பதாக கூறி அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று வாழ்த்துக்களை பெற்றதாக ஒரு வரலாறு இருந்தது. 1967க்கு பிறகு அரசியலில் திமுக அதிமுக என்றால் எதிரும் புதிருமாக அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருந்தது. அதுவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் காலத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து சிரித்தாலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் வீட்டு இல்ல திருமணத்தில் அதிமுக வீட்டு இல்ல திருமணத்தில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டாலோ அல்லது திமுக நிர்வாகிகள் உள்ள இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டாலோ அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது 1967 ஆண்டு அறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்று தந்தை பெரியாரிடம் வாழ்த்து பெற சென்றது போல இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அரசியலில் பல்வேறு களங்களை கண்ட விசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பின்னர் 89 சட்டமன்ற உறுப்பினராகி அதன் பின்னர் முதலமைச்சராவதற்கு ஒரு 30 ஆண்டுகள் காத்திருந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே தான் மு க ஸ்டாலின் 2021 ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் அவர் ஆட்சி தொடரும், இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து வரலாறு படைப்போம் என நினைத்திருந்த வேளையில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் நுழைந்து அரசியல் வரலாற்றையே மாற்றி போட்டது. சட்டப்பேரவைக்குள் திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக அமர்ந்தே பல 50 ஆண்டுகள் அரை நூற்றாண்டு காலம் இருந்த சூழ்நிலையில் இப்போது ஒரே வரிசையில் அதிமுகவும் திமுகவும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அங்கு அறுதி பெரும்பான்மையை எட்டவில்லை என்றாலும் எதிர்வரிசையில் அதிமுகவும் திமுகவும் குறுக்க வைத்த ஒரு பெரும் சாதனையை தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே கட்சி தொடங்கி 26 மாதங்களிலேயே படைத்து படுதோல்வி அடைய செய்த திமுக அதிமுகவை இப்போது அந்த கட்சியின் தலைவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த ஒரு மமதையில் ஆணவத்தில் இல்லாமல் இப்போது திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது இல்லத்திலேயே இன்றுதான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் நாள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்திருக்கிறார். மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கடந்த 45 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு அங்கு ஆக்டிவாக செயல்பட்டிருக்கிறார். இப்போது இந்த 5 ஆண்டுகள் அவர் சட்டப்பேரவைக்குள் நுழைய முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவருடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினே திமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியை வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2 நடிகர்கள், ஒருவர் விஜய் மற்றொருவர் உதயநிதி ஆகிய இருவரும் தான் இப்போது தமிழக அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. இப்போது செனட் ஆஃப் ரோடில் அங்கு முதலமைச்சரின் கான்வாய் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அங்கு விஜயை கட்டி அணைத்து உதயநிதி வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய குருவி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களின் தயாரிப்பாளராகவும் உதயநிதி இருந்தார்.